வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 53 ப்ரிவியூ தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் தரம்ஷாலா. ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே, ஆல்சோ ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். லாஸ்ட் மேட்ச் தான் பஞ்சாப் சேப்பாக்லேயே போய் சிஎஸ்கே அடிச்சாங்க, அவங்க கோட்டையிலேயே போயிட்டு. இப்போ தரம்ஷாலா அவங்களோட செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், அங்க போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் தேர்ட் ஹோம், ஏன்னா முலன்பூர்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மொஹாலி தான், முலன்பூர் இப்போ தேர்ட் ஹோம் தான் வந்து தரம்ஷாலா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. தரம்ஷாலா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 2010 ஐபிஎல் தான் ஞாபகம் வரும். MS தோனி இர்ஃபான் பத்தான் அந்த ஒரு 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி அப்படி ஹெல்மெட் அப்படி அடிப்பாரு, அந்த ஞாபகம் தான் எல்லாருக்குமே வருது. வெதர் ஹிஸ்டரி வில் ரிப்பீட் ஆர் நாட், அதுதான் மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சேனல்லையும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்கேஸ் அப்படி நடந்துச்சுன்னா அதை விட ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் எதுவுமே இருக்காதுங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் எனிவேஸ் பஞ்சாப் வில் கம் ஹைலி மோட்டிவேட்டட் பிகாஸ் பேக் டு பேக் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. KKR மாதிரி டீமை பீட் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே மாதிரி டீமை பீட் பண்ணியிருக்காங்க. திருப்பி சிஎஸ்கே விளையாடும் போது அவங்க செம்ம கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. வேற சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சமவதப்பட்டிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸோட. ஸோ அதனால அவங்க கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இன்ஜுரி ஹிட்டா இருக்காங்க சிஎஸ்கே. தீபக் சார் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2024. தீபக் சார்மேனா ரொம்ப எஃபெக்டிவா இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த சீசன்ல. பட் முஸ்தபிசூர் கண்டிப்பா பங்களாதேஷ் போயிட்டாரு, அவரை மிஸ் பண்ணுவாங்க. ஒன் குட் நியூஸ் இஸ் பத்திரானா உள்ள வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெஃபினட்டா அது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் டெஃபினட்டா அவங்களோட இன்டென்ட்டை மாத்தியே ஆகணுங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேட்டிங்ல பவர் பிளேலயோ சரி இல்ல மிடில் ஓவர்ஸ்ல இன்டென்ட் மட்டும் காமிக்கலன்னா கண்டிப்பா இந்த மேட்சும் அவங்க வின் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம் தான். பார்க்கலாம் வெதர் சிஎஸ்கே ஒரு செம கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது தரம்ஷாலால. இட்ஸ் அ டே மேட்ச், புரியுதா உங்களுக்கு? டே மேட்ச்ன்றதுனால பிச்சு ரொம்ப ட்ரையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி அ பேட்டிங் ட்ராக், ஸ்மால் கிரவுண்ட். சின்னசாமி ஸ்டேடியம் என்ன சைஸோ அதுதான் இந்த கிரவுண்டோ. அதனால டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஹோப்ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டாஸ் தோத்துட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். பயங்கரமான இன்டென்ட் காமிச்சு அவங்க பெரிய ஸ்கோர் அடிக்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன பவுண்டரி, அட் சேம் டைம் ஃபிளாட் ட்ராக்கா இருந்துச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேயோட போலிங்கும் பத்திரானாவை நம்பி தான் இருக்குன்றதா உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 15 முறை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, 14 முறை பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுக்குள்ள பெருசா பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. முக்கியமா லாஸ்ட் 5 மேட்சா சென்னை வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க 5 மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கே ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுமா? அந்த 5 மேட்ச் அந்த என்ன சொல்றது கண்டினியூஸ் வின்னை பிரேக் பண்ணுவாங்களா? பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் எஸ், இப்போ பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பஞ்சாப் கிங்ஸ் எடுக்கிறோம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் டிங்கர் எனிதிங் இந்த பிளேயிங் 11. அவங்க டீம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அதனால தே வில் பி கோயிங் வித் சேம் பிளேயிங் 11. ஸோ தே ஹேவ் அ குட் சான்ஸ் டு வின் திஸ் மேட்ச் ஆல்சோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவர் ஆகுது. நல்ல ஒரு ஃபிளாட் விக்கெட்டாக தான் இருக்க போகுது, சின்ன கிரவுண்டு. ஸோ ஹை ஸ்கோரிங் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ பஞ்சாப் இஸ் ஆன் அ ரோல், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் when it comes to சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு சில சேஞ்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா பத்திரானா உள்ள வராருன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவர் முஸ்தபிசூரை ரீப்ளேஸ் பண்ணுவார். உங்களுக்கே நல்லா தெரியும், முஸ்தபிசூர் பங்களாதேஷ் போயிட்டாரு ஏன்னா வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே சீரிஸ் விளாடுறதுக்கு. அண்ட் அவரை வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு பத்திரானா. அண்ட் தீபக் சார் இன்ஜுரி ஆயிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக தான் யார் வர போறா? ஒரு முகேஷ் சௌத்ரி போவாங்களா, இல்ல ஒரு சிமர்ஜித் சிங் போவாங்களா, இல்ல ஒரு யங் பிளேயர் ஹங்கர் கிரேக்கர் போவாங்களா? இங்கதான் ஒரு கன்ஃபியூஷனே இருக்கு. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வெதர் தே வில் கோ வித் ரச்சின் ரவீந்திரா, யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணுவாங்களா, மிச்சரை டிராப் பண்ணுவாங்களா, இல்ல ரஹானே வச்சே விளையாட போறாங்களா, இல்ல ரஹானே டிராப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவாங்களா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஹானே ஷுட் பி கிவன் அ பிரேக்குங்க. ஒன்னு டேரல் மிச்சலையும் ருத்ராஜையும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பிளேயர்ஸ் லைக் மொயின் அலி இந்த மாதிரி பிளேஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இறக்கி விடுறது. சமீர் ரிஸ்வியை கூட நீங்க ஃப்ரண்ட்ல ட்ரை பண்ணி ஒரு மேட்ச் பண்ணலாம், இதுல எந்த தவறுமே கிடையாது. சிஎஸ்கே ஹேவ் டு மேக் சம் சேஞ்சஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே இன்னும் அந்த ஃப்ளூ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்குள்ள அவருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அதுவும் ஒரு ப்ளோ தான். ஸோ சிஎஸ்கேவோட பேட்டிங் தாங்க இந்த மேட்ச்ல அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கும்ன்றது என்னோட ஒரு ஃபீலுங்க. பேட்டிங் மட்டும் நல்லா ஆடி திறமையா விளையாடிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ், அதை நான் கண்டிப்பா சொல்றேன். எனக்கு என்ன இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 பஞ்சாப் 45 சிஎஸ்கேன்னு சொல்றேன். ஏன்னு சொல்றேன்னா கண்டிஷன்ஸ் வந்து பஞ்சாபுக்கு அதிகமா யூஸ் ஆகும் கம்பேர் டு சிஎஸ்கே. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரபடா, என்னதான் இருந்தாலும் அர்ஷதீப் சிங் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாம் குரானும் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட நல்லா போடுறாரு. அதனால ஓவராலா நல்ல ஃபாஸ்ட் போலிங்கும் இருக்கு. அதை விட போன மேட்ச்ல ஸ்பின் வச்சு சோக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா சிஎஸ்கேவை. யார் ஹர்ப்ரீத் பிரார், ராகுல் சஹாரும், அவங்களோட கான்ஃபிடன்ஸும் செம்மையா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சிஎஸ்கே எப்படி ஹர்ப்ரீத் பிரார்
அண்ட் சஹரை கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் மேட்சே அடி வாங்கிட்டாங்க, டெஃபினட்டா திருப்பி கொடுக்கணும்னு இருப்பாங்க. அதுதான் நானும் வெயிட் பண்றேன், எப்படி அவங்க இந்த 2 ஸ்பின்னர்ஸையும் கவுண்டர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கேம், கிராக்கர் ஆஃப் அ கேம். அது பாத்தீங்கன்னா டூ ஆர் டை கேம் கிட்டத்தட்ட 2 டீமுக்குமே. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த தரம்ஷாலால. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேண்டசி 11 பிளேயிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பிளேயர்ஸ். ஸோ நான் 6 பிளேயர்ஸ் ஐ வில் கோ வித் சிஎஸ்கே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ருத்ராஜ் கைக்வாட், நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ சிவம் தூபே கண்டிப்பாக நான் போவேன். ரவீந்திர ஜடேஜா உங்களுக்கு அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தருவார். ஸோ டெஃபினட்டாக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸோ அட் த சேம் டைம் ஐ வில் பி டெம்டட் டு கோ வித் என்ன சொல்கிறது டேரல் மிச்சல் ஆல்சோங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல என்னவோ அவருக்கு இனிஷியலா சான்ஸ் கிடைக்கும் போல இருக்கு பேட்டிங்லன்ற மாதிரி தோணுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்போது. அண்ட் போலர்ஸ் வைஸ் கண்டிப்பா மத்திஷா பத்திரானா அதுல பேச்சே கிடையாது. ஏன்னா இஸ் அ விக்கெட் டேக்கர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா இவங்க வந்து கிளசன் விளையாடுவாங்க. ஸோ ஐ வில் கோ வித் கிளசன். புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் கிளசன் அவங்க விளையாடலன்னா நீங்க ஏதாவது ஒரு ஃபாரின் ஸ்பின்னர், அதுக்கு பதில் ஏதாவது ஸ்பின்னரை தான் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் கிளசன்ங்க. அதான் நான் கிளசன் போறேன். அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேர்ஸ்டோ, பிரப் சிம்ரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சஷாங்க் கண்டிப்பாக நான் போவேன். அண்ட் போலர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா. ஏன்னா எனக்கு என்னவோ இந்த பிச்சில் கொஞ்சம் அந்த ஒரு நிப்பு இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா போவேன். அண்ட் ஸ்பின்னர்ஸ்ல ஹர்ப்ரீத் பிரார் விட நான் ராகுல் சஹர் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. அதனால நான் ராகுல் சஹர் போவேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். நீங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிச்சிங்கன்னா 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே கூட நீங்க எடுக்கலாம். 2 டீமா எடுக்கிறீங்கன்னா ஃபேண்டசியில. அதுல பாத்தீங்கன்னா லைக் நீங்க என்ன பண்ணலாம்னா மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அஷுதோஷ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த 2 பவுலர்ஸ்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன், ரபாடா அண்ட் சஹர் சொன்னேன். நீ கேன் கோ வித் ஹர்ஷதீப் சிங் ஆர் ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் நீங்க போகலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் நீங்க வந்து யூ கேன் கோ வித் மிச்சல் வந்து நீங்க தூக்கிட்டு வேற ஏதாவது பிளேஸ் ரஹானே விளாட்னாருன்னா ரஹானே கூட நீங்க வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸையும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஷபிள் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் மொயின் அலி ஆல்சோ அன் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ மிச்சலுக்கு பதில் மொயின் அலி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பிளேயரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா யூ கேன் கோ வித் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் என்ன சொல்றது சிவம் தூபே அண்ட் மொயின் அலி அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிளசன் அண்ட் பத்திரானா. ஸோ 2 டீமா எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத சொல்றேன். இது யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃபேண்டசி 11ல யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.